சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. இந்த நல்லால்ல நம்மளுடைய டிஎன்பிஜேபியோடைய தொழில்துறை வல்லுநர் பிரிவு ப்ரொஃபஷ்னல் செல் உடைய சார்பாக வரக்கூடிய ஜனவரி 10, 2026 காலையில் 9 மணிலேருந்து ப்ரொஃபஷ்னல் கனெக்ட் 2026 அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இதில் பார்த்தோன்னா நம்மளுடைய நேஷ்னல் ஒர்க்கிங் பிரசிடெண்ட் நிதின் நபீன் அவர்கள் இதில் கலந்துக்கிறாங்க அப்படின்ற கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நேற்றுக்கு தான் அந்த விஷயம் வந்தது. இன்றைக்கி காலையில் தான் அவங்களுடைய ஷெடியூல் மட்டும் அவைட்டட். இது ஒரு பிரம்மாண்டமான நல்ல விஷயம். நிதின் நபீன் அவர்கள் கலந்துக்கொள்ள தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு பப்ளிக் ப்ரோக்ராமாக இந்த தொழில்துறை வல்லுநர் பிரிவு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷ்னல் கனெக்ட் இருக்கும். இதை தவிர்த்து இந்த ப்ரோக்ராமில் நம்மளுடைய மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள், யூனியன் பெட்ரோலியம் மினிஸ்டர், அவங்க ஒரு கீனோட் செஷன் அட்ரஸ் பண்ணுறாங்க. எனர்ஜி செக்டாரில் இந்தியாவில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் க்ரோத் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு கீனோட் செஷன் பேசுகிறதாக இருக்காங்க. அவங்களுடைய தலைமையிலையும் இது நடக்குது. மற்றபடி இந்த ஃபுல் டே செஷனில் சீனியர் ஜேர்னலிஸ்ட் ரங்கராஜ் பாண்டே அவர்கள், கோலாகல ஸ்ரீனிவாசன் அவர்கள் மற்றும் கோயம்புத்தூரை சார்ந்த மிக செலிபிரிட்டி லாயர்னு சொல்லலாம் ஸ்ரீ PR ராமகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் டாக்டர் J புவனேஸ்வரன், திருப்பூரில் ஒரு சிறந்த ஆடிட்டர் ஸ்ரீ ராமநாதன் அவர்கள், நம்ம ப்ரொஃபஸர் கனக சபாபதி அவர்கள், ராஜவேல் நாகராஜன், இது மாதிரியான மல்டிபிள் செஷன் த்ரூ அவுட்டு. இந்த ப்ரொஃபஷ்னல் செல்லோடைய நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிரிவுக்கும் தமிழ்நாடு பாஜகவில் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கிற மாதிரி நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், இன்ஜினியர்ஸ், IT ப்ரொஃபஷ்னல்ஸ் இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்து நம்ம 1,00,000 ப்ரொஃபஷ்னல்ஸை நம்ம இதில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். இந்த நோக்கத்தில் ஃபஸ்ட்டு ஒரு அப்ஜெக்டிவாக பிரம்மாண்டமாக இந்த கோயம்புத்தூரை சார்ந்து இதில் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 14 எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் மாவட்டங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்ஸ் சேர்ந்து இதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், இந்த பெல்ட்டில் உள்ளவங்க எல்லாரோடைய நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5,000 ப்ரொஃபஷ்னல்ஸ் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராமுடைய ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. இது ஒரு கான்க்ளேவ் மாதிரி ஒரு 1 டே செஷன்ஸ். ப்ரொஃபஷ்னல்ஸ் ஒரு டெவலப்மெண்ட்டை இப்போ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ரைசிங் பாரத் 2030 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விக்ஷித் பாரத் பை 2047. தி ரோல் ஆஃப் ப்ரொஃபஷ்னல்ஸ் இது எப்படி இருக்கும், ஒரு ப்ரொஃபஷ்னலையும் சேலஞ்சஸ் வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா மருத்துவ துறையில் ரொபோட்டிக் சர்ஜரிலாம் வந்திருக்கு. லீகல் துறையும் எடுத்தோம் அப்படின்னா ஆடிட்டர் துறை, எல்லா இடத்துலையுமே ஆன்லைன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டாமினன்ஸ் இருக்குது. ஒரு ப்ரொஃபஷனல் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கூட யங் ப்ரொஃபஷ்னல்ஸ் ஒரு எலெக்ஷனரிங் ப்ராசஸில் ஒரு யூத் எப்படி ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும், அந்த எலெக்ஷனரிங் ப்ராசஸில் அவங்களுடைய ரோல் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் எது முக்கியத்துவம், அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் எவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்றது கூட நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள்லாம் பேச இருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், இந்த களம் 2026ன்றது ரொம்ப முக்கியமான நம்மளுடைய தமிழ்நாடில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதில் இந்த எலெக்ஷனுக்கு இந்த ப்ரொஃபஷ்னல் கனெக்ட் 2026ன்றது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய ஒரு மீட்டிங்காக கண்டிப்பாக இருக்கும். இதில் வாய்ஸஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம், வாய்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷ்னல்ஸ். இந்த களம் 2026 தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸுக்கு வாய்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷ்னல்ஸ் எப்படி இருக்கும். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸும் தே கேன் இன்ஃப்ளூயன்ஸ் thousands ஆஃப் பீப்புள். நம்ம பப்ளிக்கை மீட் பண்ணுறது அப்படின்றது இந்த ப்ரொஃபஷ்னல்ஸ் ரீச் பண்ணும்போது தே கேன் இன்டர்ன் ரீச் ஈச் ஆஃப் தம் ஒரு 1000 பர்சன்ஸை. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸ், டாக்டர்ஸ், சிறந்த டாக்டர், இன்ஜினியர்ஸ், IT ப்ரொஃபஷ்னல்ஸ் இவங்களெல்லாம் நம்ம கூப்பிட்டு ஒரு பிரம்மாண்டமாக நடக்கிறச்சு இது ஒரு 1,00,000 பேர் போய் நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நேரத்தில் ப்ரொஃபஷ்னல் செல்லில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு 3 மாதமாகவே நம்ம வேரியஸ் பிரம்மாண்டமான ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம். நம்ம செப்டம்பர் மாதத்தில் நம்மளுடைய GST 2.0 ரீஃபார்ம்ஸ் லான்ச் ஆகும்போது ப்ரொஃபஷ்னல் செல் சார்பாக GST புக்கு ஒன்று கம்பைல் பண்ணி இந்த ரீஃபார்ம்ஸில் எந்தெந்த நபருக்கு எப்படி இதில் பெனிஃபிட் இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு ஒரு புக்கு கம்பைல் பண்ணி நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னையில் அதை நம்ம ப்ரொஃபஷனல் செல் சார்பாக ரிலீஸ் பண்ணாங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஃபார்ம்ஸ் வந்து ஈவன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை கூட ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ப்ரொஃபஷனல் செல் சார்பாக ஒரு இணையதளம் வந்து ரெடி பண்ணோம். ஜிஎஸ்டி குவிஸ் அது மூலமாக கண்டக்ட் பண்ணி கிட்டத்தட்ட நம்ம ஒரு thousands ஆஃப் பீப்புள், ஈவன் கோயம்புத்தூரில் கூட இந்துஸ்தான் காலேஜ், பிஎஸ்டி காலேஜ் எல்லாம் நம்ம செஷன் நடத்தணும். அந்த ஜிஎஸ்டி 2.4 ரீஃபார்ம்ஸ் பட்ஜெட் இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் செல், இண்டஸ்ட்ரியல் செல் அண்ட் எக்கனாமிக் செல் இவங்க நம்ம 3 பேரும் சேர்ந்து யூனியன் பட்ஜெட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் February 1 ரெஸ்பெக்டட் நிதியமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்ததாக இருக்காங்க. இந்த February 1 மீட்டிங்காக நம்ம லாஸ்ட் வீக் சென்னையில் சிறந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அனைவரையும் நம்ம ஒருங்கிணைத்து ஒரு மெமராண்டம் சப்மிட் பண்ணுறதுக்கான சஜஷன்ஸ் மீட்டிங் வச்சு அதை கம்பைல் பண்ணி நம்ம யூனியன் மினிஸ்டருக்கு வந்து நம்மளுடைய ப்ரொஃபஷனல் செல் சார்பாக ஒரு மெமராண்டம் ஃபார் யூனியன் பட்ஜெட் சப்மிட் பண்ணியிருந்தோம். இது மாதிரியான வரிசையாக ஆக்டிவிட்டீஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அடுத்த இந்த ப்ரொஃபஷனல் கனெக்ட் January 10 பொங்கல் ஒட்டி ஒரு ப்ரொஃபஷனல் பொங்கல் மாதிரி எல்லாரையும் ஒருங்கிணைத்து பண்ணணும்னு நினைக்கிறோம். உங்களோட அனைத்து மீடியாக்களையும் தாழ்மையாக இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணி அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த என்டையர் வாய்ஸஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் பேனலிஸ்ட் வந்து அவங்களுடைய வாட் இஸ் தேர் ப்ராசஸ் அண்ட் வாட் இஸ் தேர் சஜஷன்ஸை நீங்கள் வந்து பப்ளிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்றது தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த வரவங்க வந்து கட்சி சார்பற்றவங்க இல்லை கட்சியோட சேர்ந்தவங்க? இதில் வரவங்க வந்து 80% ஃபுல்லாக வந்து கட்சி சார்பாக இருக்காதவங்க. நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோகோவோட ஈவெண்ட் சாஃப்ட்வேர் மூலமாக ஒரு இணையதளம் ரெடி பண்ணி டிஎன்பிஜேபி ப்ரொஃபஷனல் செல் ப்ரொஃபஷனல் கனெக்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் ரெடி பண்ணி அது மூலமாக நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வாங்கியிருக்கோம். இது வரைக்கும் 1200 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எங்களுக்கு ஆன்லைனில் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் பதிவு இல்லைனாலும் வரலாம். இன்விடேஷன்ஸ் மட்டும் ஒரு 5000 இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணி கோயம்புத்தூர் ஃபுல்லாக, ஈரோடு, திருப்பூர் எல்லாருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 ஆடிட்டர்ஸு, ஒரு 500 டாக்டர்ஸு, எல்லா டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டுக்கும் ஒரு ரோல் கொடுத்து நம்மளுடைய ஸ்டேட் செக்ரட்டரி அங்கே ராஜமாணிக்கம் இருக்காங்க, நம்மளுடைய ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட் ஜெகநாதன், ஸ்டேட் செக்ரட்டரி ஆயிரம் அண்ட் நம்மளுடைய ரங்கசாமி அட்வொகேட்டு, இவங்களுடைய டீமில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டுக்கும் நம்மளுடைய டீம் ஃபாலோ பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல்ஸுக்கும் நம்ம ரீச் பண்ணணுன்ற டார்கெட் கொடுத்து பண்ணியிருக்கோம். இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கனெக்ட்னாலே எங்கள் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டியில் நிறைய ப்ராப்ளம், எம்எஸ்எம்இ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, காட்டன் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஹெல்த்தாக இருக்குது, இதெல்லாம் பேசணும். கண்டிப்பாக சார். அதாவது வந்து காமர்ஸ் அண்டு தி ஜிஎஸ்டியோட சஜஷன்ஸு இது எல்லாத்தையுமே வந்து இதுக்காக ப்ராப்ளம் சால்விங் செஷன் மாதிரி இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வைக்கல. பட் இது மாதிரியான சேலஞ்சஸை ஜென்ரலாக எப்படி ஓவர் ரைட் பண்ணணுன்ற, ஏன்னா நம்ம இது எல்லாமே ஒரு ப்ரீ டாபிக் செஷன்ஸாக நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இது அப்ஜெக்டிவ் வந்து எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஒருங்கிணைத்து இங்கே கொண்டு வரணும். நாங்கள் அவங்களுக்கு இருக்கோம் அப்படின்ற விவரத்தை தெரியும், நம்மள அவங்க பதிவு பண்ணி உள்ளே வராங்க. அது மூலமாக நம்ம கான்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எடுத்துகிட்டு போவோம். இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ரிக்வஸ்ட் வரும்போது ஜிஎஸ்டியோடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி அடுத்த மாதம் கண்டிப்பாக அது அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ அதாவது ஸ்டேட் ஆஃபீஸ் பேரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 பேர் இருக்கும் சார். அதை தவிர்த்து வந்து எவ்ரி டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்மளுடைய 67 டிஸ்ட்ரிக்ட் நம்மளுடைய பிரிச்சு இருக்கு இல்லையா, அது ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வி ஹேவ் அ டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் ஃபார் ப்ரொஃபஷனல் செல், அதுக்கு கீழே 2 டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி 8 பேர். இது மாதிரி ஒரு பிரிவில் மொத்தம் எனக்கு இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் 700 பேர் ப்ரொஃபஷனல் செல்லில் மட்டும் இருக்கும். அது மாதிரி 30 பிரிவு தமிழ்நாடு பாஜகவில் இருக்குது. 20,000 பேர் மாநில மற்றும் மாவட்டத்தில் மட்டும் சேர்த்தாலே 20,000 பேர் வந்து ப்ரொஃபஷனல் செல்லில் மொத்தம் ஆல் செல்ஸ்லையும் சேர்ந்து. நீங்கள் போன மாதம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, கும்பகோணத்தில் பிரம்மாண்டமாக ஃபஸ்ட்டு டைம் ஆல் ஓவர் இந்தியாவிலே இது மாதிரி நம்ம கேடி ராகவன் கன்வீனர் ஆஃப் செல்ஸ் அவங்களுடைய கைடன்ஸில் அனைத்து பிரிவுகளுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது கும்பகோணத்தில். கிட்டத்தட்ட 10,000 பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க. நம்ம நேஷ்னல் ஜென்ரல் செக்ரட்டரி பிஎல் சந்தோஷ்ஜி அவர்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த மாடலை அடாப்ட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் வீக் பாண்டிச்சேரியில் கூட ஆல் செல்ஸ் மீட்டிங் நடந்தது. கிஷன் ரெட்டி அவர்களும் நம்ம குஷ்பு வைஸ் பிரசிடெண்ட் அவங்களும் கூட அதில் கலந்துக்கிட்டாங்க. எங்களுடைய பிரிவு சார்பு நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலுமே, ஒரு டாக்டராக இருக்கும் ஆர் ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும், அவங்க வந்து எலெக்ஷன் ப்ராசஸில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நபர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 பேர். ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு டாக்டர் இருப்பார்,
ஆனால் அவருடைய காலையில் கிளினிக் போவார், வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவார். ஆனால் அவருக்கு 100 பேர் அவரால் ரீச் பண்ண முடியும், 1000 பேர் அவரால் ரீச் பண்ண முடியும். அந்த டாக்டரை தான் நம்ம இந்த ப்ரொஃபஷனல் கனெக்ட்டுக்கு கூப்பிட்ருக்கோம். அதேமாரி ஒரு லாயர் எடுத்துக்கிட்டோன்னா அந்த லாயரோடைய சர்க்கிள்னு பார்த்தோம் அப்படின்னா 1000 பேர். அந்த லாயரை தான் நம்ம இந்த ப்ரொஃபஷனல் கனெக்ட்டுக்கு கூப்பிட்ருக்கோம். தே ஆர் ஆல் பாலிசி மேக்கிங் பீப்புள், தே ஆர் ஆல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை எல்லாருமே தான் நம்ம ஒருங்கிணைத்து நம்ம இந்த ப்ரொஃபஷனல் கனெக்ட் மீட்டிங்க்கு கூட்டிகிட்டு வந்துருக்கோம். ஒரு சில டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து அரசியலுக்கு வரதுக்கே விரும்ப மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு எப்படி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறீங்க? அதனால தான் இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் என்டையர் டாபிக் வந்து நம்ம இதில் வச்சுருக்கிறது வந்து கம்ப்ளீட்டாக எலெக்ஷன் ஓரியன்ட் மட்டும் கிடையாது. ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸ்லேயும் என்ன சேலஞ்ச், சில பேர் நியூட்ரலாக இருக்கணும்னு கூட நினைக்கலாம். பட் அவங்களுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு பிஜேபி பிஜேபி இந்தியாவுடைய என்னென்ன நடந்திருக்கு லாஸ்ட் 10 years ப்ளஸில், நம்மளுடைய மோடிஜி அவர்களுடைய ரூலிங்ஸில் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு, ப்ளஸ் தமிழ்நாடுல என்ன விஷன், நம்மளுடைய நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட இந்த தமிழ்நாடு டைலாக்ஸ் நம்மளுடைய ப்ரொஃபஷனல் கனெக்ட் மீட்டிங்கில் மை விஷன் ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பேசுகிறதாக இருக்காங்க. நம்மளுடைய ஆனரபிள் கோயம்புத்தூர் எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கோயம்புத்தூருக்கு என்ன ரோல் ஆஃப் உமன் இன் பாலிட்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு பேசுகிறதாக இருக்காங்க. ஸோ இது மாதிரி நியூட்ரலாக இருக்கிற மக்கள் கூட வந்து இது பார்க்குறச்சே அவங்களுக்கு வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சார்.